அம்மா மறந்து மூன்று பேரும் இருந்தாங்க. ஐயா நான் தாங்கலாம் இருக்கையா இவ்வளோ கவலைப்பட்டு கொண்டு இருந்தேன். வந்து டெலிஃபோனை வந்தாலடா வருது. ஐயோ நான் அதில் கறி வச்சு கொண்டு இருந்தேன். சுருட்டு இருக்குதோ என்னென்ன வகையான சுருட்டு இருக்கு? பார்த்தா 2 காட்டு அவர் வேண்டதை கொடுங்க. அவள் இல்லாம பண்ணி போட்டாளடா. என்ன பிசர் கேட்குறீங்க? அதான் நான் அப்படிதான் சொல்றேன். இப்படியே ஒரு அளவாக செத்தாலும் வட்டி செலவு செய்ய தேவை. செலவு பார்வம் சாப்பிட்டு கறிக்கு உப்பு பத்தாது புளி பத்தாது குடி போச்சு. நாங்க வராமட்டா சரி குழந்தை பிள்ளை இல்லை. நான் பெற்றே போவேன். 11:30 போல நிப்பாட்டி போட்டு படுக்குறேன். அம்மாடி இதுக்க எரிஞ்சு புகைச்செலும்ப தொடங்கி எத்தனை அநியாயம் செய்தால எனக்கு ஒன்றும் தெரியாத எனக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ வந்து எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மருதநாவடத்துலேருந்து நாங்கள் இப்போ மானிப்பாய் ரோட்டுக்கு வந்துட்டு போய் கொண்டிருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொட்டிலடி அம்மா வீட்டை வந்துட்டு போகிறோம். இன்றைக்கு வந்துட்டு 8ஆம் தேதி 8ஆம் தேதின்னு சொன்னால் உண்மைக்கும் அம்மாட்ட 23ஆம் தேதி நாங்கள் வந்துட்டு போயிருக்கணும். ஆனால் அந்த 23 சுற்றத்துக்கு இங்கே கொழும்புக்கோ இங்கே பொழுதுனால அங்கடா அந்த போகிற அண்டைக்கு இங்கே அங்கடா எங்கேயோ போனாங்க. அப்போ போயிட்டு வந்து உண்மைக்குமே என்ன சொல்கிறது, அம்மாட்ட போக கிடைக்கல. பாவம் அந்த 2 ஜீவன்களும் என்ன சொல்கிறது கோல் பண்ணவும் மாட்டாங்க. நாங்கள் அப்படியாவது வருவோம் அப்படின்னு சொல்லி போட்டு வெயிட் பண்ணி கொண்டே இருப்பாங்க. வந்து அப்போ வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கிட்ட நாங்கள் டிலே பண்ணி வந்துட்டு போகிறோம். இன்றைக்கி போய் அவங்களோட அந்த மாதாந்த உதவி பணம் அது வந்துட்டு அந்த அண்ணன் அனுப்புகிறவர் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து நான் கொடுத்த பிறகு ஆள் வந்துட்டு பார்த்துட்டு நான் போட்டு விடுவார், அதில் குறையில்லை. அப்போ நாங்கள் ஒரு கால் அம்மாவுக்கு போய் அதை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட உடல் நலங்கள் எப்படி இருக்குது கொள்ளுது அப்படின்னு சொல்லி ஒரு கால் பார்த்து கொண்டு கொஞ்சம் அவங்களையும் சந்தோஷப்படுத்தி கொண்டு வரப்போகிறோம். அதைத்தான் வந்துட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிக்கொண்டு நேற்றையான் வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உண்மையிலே வந்துட்டு நான் அதுக்கு வந்த கமெண்ட்ஸ் கூட பார்க்கல. அக்னி பார்த்தீங்கடா, நான் வந்து அதுக்கு வந்த கமெண்ட்ஸ் கூட பார்க்கல. மோஸ்ட்லி வந்துட்டு எங்களுக்கு இதாக தான் வந்து நினைக்கிறேன். வந்து அதில் எங்களுக்கு உங்களுக்குன்ற அப்பால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நடந்த விஷயம் வந்து அப்படியானது. இப்போ காலையில் வந்து கனடாவில் இருக்கிற எங்களோட கலையம்மான்னு நினைக்கிறேன் வந்துட்டு அனுப்பியிருந்தா ஏதோ சம்திங் என்ன கிருஷ்ணா அந்த லேடி அப்படின்னு மாதிரி. அப்புறம் இரவே வந்து ஒரு புள்ளி ஒன்று அந்த டைமே எழுதி இருந்துச்சு. வந்து என்னென்னா அந்த அக்கா வந்து இப்படி போய் சொல்கிறா சம்திங் அப்படின்ட்டு சொல்லி பார்க்காத நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய நாளே பிறகு கொஞ்சம் ஒரு கோவமாக ஒரு எமோஷனலாக செஞ்ச ஒரு வீடியோவாக அது இருந்திருக்கும். அதே டைம் இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னே எனக்கு ஒரு மெசேஜ் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு அம்மா எழுதியிருந்தாடா, நீ நான் இந்த காய்ச்சொன்னால காய்ச்சொன்றிக்குள்ள எங்களை பின்னுக்கு அந்த வீடியோ பார்த்தா தெரியும். அது நாங்கள் எடுக்கிறது தான் வீடியோ வந்து கவிதாஸ் தான் எடுத்தோம். ஆமாம் போங்க. அப்போ எங்களை பின்னுக்கு நின்ற நாய் வந்து அவள் சொன்னால் பசியால் இதுண்டிச்சோ இன்னும் தெரியாதாம் ஒரு விதமாக வந்துட்டு தலையாட்டி கொண்டுட்டான். அப்போ கொஞ்சம் வெயில்கள் கூட தானே. அப்போ வெயிலோ மழையோ பிரச்சனையோ விளையாடி நாய்க்கு விசாரிக்கணுங்களோ தெரியாது கிருஷ்ணா. கொஞ்சம் கவனமாக இருங்கோ. என்ற மாறி மழை காலங்கள் இனி வாரது கொள்வது மற்றது வெயிலும் கூட இருக்கிறதால எதுவும் அப்படி இப்படி பிரச்சனை சொன்னால் வாய் வச்சா சிக்கலாக போயிருந்தானே. அப்போ கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி இப்போ தான் வந்து எழுதியிருந்தேன். அப்போ அதற்கா பாரு அந்த வீடியோவில் நான் வந்து பார்க்கல. இந்த வீடியோ பார்க்குறீங்க திரும்ப போய் அதை பார்த்துட்டு நீங்களுமே உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அப்போ அவ்வளோ தூரம் உன்னிப்பாக கவனித்து எங்கள் அக்கறை கொண்டு நீங்கள் எழுதுறீங்க. அந்த அன்பு எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்துட்டு நேராக போயிருக்கணும். வந்துட்டு தொட்டிலடி போகிறோண்டா
ஆனால் நாங்கள் வந்து இப்போ காசு எடுக்கிறக்காண்டி வந்துட்டு ஏடிஎம்முக்கு போகிறோம். ஏன்னு சொன்னால் அங்கே தான் நான் நிற்கிறேன், அங்கே இல்லைடா. இப்போ ஏடிஎம் இல்லை. இப்போ நாங்கள் வந்துட்டு இல்லை காசு எடுத்துக்கொண்டு அப்படியே வந்துட்டு வெளுக்கிட போகிறோம். உண்மையிலே கனநாள் காணையில் இன்றைக்குள்ளே ஆக்களுக்கு ஒரு ஏக்கமாக இருக்கும். வந்துட்டு எனக்குமே ஒரு மாதிரித்தான் இருக்குது, நிறைய நாள் கழித்து இருந்தாலும் நாங்கள் யூரோப் போன டைம்கள் அப்படி இப்படி எல்லாம் வந்து கழித்து போயிருக்கிறோம், இல்லைன்னு இல்லை. இருந்தாலும் இந்த முறை வீட்டை இருந்துகொண்டே போயிடலாம் ஒரு சுச்சுவேஷனாக போயிட்டுது. தூரம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சில நேரங்களில் இணைச்சி போட்டு நாங்கள் போயிடலாம் ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அப்படி பல காரணங்கள் எது எப்படி இருந்தாலும் நாங்கள் கட்டாயம் அம்மாட்ட போவோம். காசை வந்துட்டு போடுறேன்னு சொன்னால் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் போட்டு விடலாம். ஆனால் நாங்கள் மாதத்தில் ஒரு காண்டாலும் போய் அவங்கள சந்தித்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றத நாங்கள் போகிறதுன்ற பிரதான நோக்கம். இந்த வந்துட்டோம் பேங்குக்கு. போயிட்டு உண்டு ஏடிஎம் இருக்குல்ல, அதில் எடுத்துகிட்டு ஒரு 50. ஓகே, அப்போ நாங்கள் இப்போ காசு எடுத்துகிட்டு வந்து விளக்கிட்டோம். என்னடா கனாலை போகிறோமே அதை வாங்கி கொண்டு போவேன்டா அந்த கடையில். என்ன ஏதாவதுன்னு சொல்லி என்ன சும்மா ஆக்களுக்கு ஒரு மாப்பட்டியும் ஒரு பிஸ்கெட் பையும் அப்புறம் ஆளுக்கு ஒரு புது மண்டானில் ஒரு 2 கட்டையும் பண்ணிட்டு போவோமே. இப்போ நாங்கள் கிட்ட போயிட்டு கடையில் போயிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறோம். இப்போ பாருங்க, எங்களோட பெட்ரோல் வந்து பெட்ரோல் இல்லை அடிக்க சொல்லி காட்டி இப்போ கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு அதுக்கிட்ட வரும். நான் அங்கே காட்டக்கூடாதுச்சா நீ காட்டுற உங்கள் முன்னுக்கெல்லாம் கொப்பியல் கிடக்கிறா, அதை தூக்கி வைக்கிறான்ட்டு சில பேசுமென்ட்டு. சரி பரவாயில்ல. அப்போ காட்டி இப்போ கன நேரம் ஆகிட்டு இப்போ நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். தெரியும் எங்கிட்ட தெய்வம் கைவிடாத கொஞ்சம் நேரம் நின்று பிடிக்குமெண்டு. அந்த இன்னும் இப்போயும் கியூஆர் காப்பினமாடா சில செட்டில் கேட்கணும், சில செட்டில் கேட்குற பார்ப்போமா அவ்வளோ வருது ஐயா. ஃபுல் பண்ண. ஓ காட்டு 410 ரூபா விலையை காட்டு. ஓ அன்றைக்கு 12 ரூபாவோ அப்படியே கூடது, 10 ரூபாவோ 12 ரூபாயோ கூடது. 410 ரூபா இலங்கையில் பெட்ரோல் முந்தைய எவ்வளோ 90 ரூபா 80 ரூபா. அந்த ஒரு சட்டுன்னு கூடினா 100 200 ரூபா 300 ரூபா கூடிக்கணும். அப்போ தானே அப்படி கூடிக்கணும். அந்த அதுக்கு பிறகு இப்போ தான் கூடிக்கு இப்படி 300 சொச்சம் 200 சொச்சு தான் நின்ற கொஞ்சம் காலம் அப்படியே பிறகு இப்போ கூடி சின்ன சத்தம் வேறு எவ்வளோ அதுக்கு வருதுன்னு அன்றைக்கு வருது ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த பெட்ரோல் பம்ப் அடியே போட்டிருப்பானே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தடையுண்டு, புறம் என்னது கியூஆர் கார்டு அறிமுகப்படுத்திங்கன்னு கேட்கான். உண்மைக்காக தான்டா. அதே மாதிரி அன்றைக்கு இன்னொன்று கேள்வி இன்னும் சொன்னேன். வேறு என்ன சொன்னேன்? 9600 அளவு. வேறு இன்னும் ஒரு கேள்விதா. அதாவது 24 hours ஓப்பன் வச்சுருப்பாங்க கடை. புறைய அந்த கடைக்கு கேட்டு போட்டிருக்காங்களா? அதேமாரி இன்னொன்று 2 கேள்விதா. அப்போ ஞாபகம் இல்லை, கணக்கு கேள்வி. இது குடிச்சிட்டு வாகனம் விடலான்னு சொல்கிறாங்களாம். ஆனால் பார்லேயே பார்க்கிங் வச்சுக்காங்களாம். 9,000 கொண்டா குடிச்சிட்டு வாகனம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாகனத்து பார்க்கிங் எவ்வளோயா? 9,900. கியூஆர் இதுக்கு தேவையோ தந்தா இல்லை வேணா போகிறவங்க பாருண்ணா. ஐயா நீங்கள் அங்கே அடிக்கணும் டக்குனுக்கு அடுத்தாருண்ணா. ஓ ஓ ஓ ரைட் ரைட் இங்கே என்ன பிடிச்சோம் சரி 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 அது ஓகே. ஃபுல்லாக ஓட்டினாங்க சரி தான், ஆசைக்கு ஓட்டுங்க ஒரு ஜெயிலில் அப்படி சீக்கிரம்.
என்ன சொல்லலாம் பிரச்சனை கியூஆர் வந்து உண்மைக்கும் கியூஆர் சிஸ்டத்தின்படி கியூஆர் இருக்குதான்னு கேட்டுட்டு தான் பெட்ரோல் அடிக்கும். பெட்ரோல் அடித்து போட்டு கியூஆர் இருக்கான்னு கேட்கக்கூடாது. சிலர் வந்து தான் அப்படி சீட் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் செய்கிறேடா. இப்போ நான் இல்லைன்றதான் என்ன செய்வார், ஒன்றும் செய்யலாம். அது இது இன்னொரு பிரச்சனை இருக்குது. இப்போ சிலவுல கியூஆர் வாங்க கூட ஆள் விட்டுருக்கும், வீடியோ எடுத்தோன்னே சரியா எனக்கு எங்கன்னா கதையில் தெரியுந்தாடா. இப்போ அவர் வந்து வீடியோ எடுத்தோன்னு தானே, அப்போ ஆள் வந்து கியூஆர் இருக்கோ தம்பி என்றார். அப்போ நான் இருக்கணும் ஐயா தேடணும் சும்மா சாலையாக நான் சொல்லி பார்க்க இருந்தால் நெல்லம் தேவை அப்போன்னு அந்த சொன்னார் இல்லை டியூன், அந்த டியூன் சொல்லுறது வந்து அவர் கியூஆர் கேட்குற மூடில் இருக்கையில் இந்த வீடியோ தான் நான் அவரை கியூஆர் கேட்க வச்சிருக்கேன். பட் எனிவே ஓகே, சட்டத்துக்கு கட்டுப்பட்டனால இப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ இந்த வீடியோ எடுத்து காட்டி எங்களுக்கு கியூஆர் கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வச்சிருந்து என்ன செய்யலடா இந்த என்ன நிலமை இந்த வள்ளி ஏன்னா 4 முடிஞ்சிடும் இந்த கிழமைக்குரியாது. அப்போ 4 மட்டும் இந்த புல் இது என்னது காணுந்தாடாப்பா ஃபுல்லாக அடிச்சுட்டேன். இப்போ இனி அடுத்ததான் வந்துருந்து இது வேண்டா. அப்போ ஓகேடா, அதை வச்சிருந்து சும்மா ஏன்பா அவங்கள பிரச்சனை கொடுக்கக்கூடாது. சரி, அப்போ நான் கடையை கிட்ட போய்ட்டு எடுப்பேன். இப்படியான ஹம்பலில் பாருங்க நீங்கள், நம்மளோட ஹம்பலில் இதில் நம்ம திரும்புகிற முடக்கிட்ட இருக்குல்ல அதில் கொண்டு ஒரு அங்கரம் ஒரு பிஸ்கெட் பையும் ஆளுக்கு 2 சுருட்டு கட்டும் பழமே எங்களுக்கு வாங்கி தர வரல ஜூஸ். அது இப்போ தேவையில்லை மாதிரியாக தான் இப்போ சாப்பிட்டு குடித்தேன். அதனால் தேவையில்லைன்னே சொல்லுவோம். உனக்கு தேவையா ஜூஸ்? தேவைண்டா உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். அவ்வளோ காணும் அவைக்கு வேணுமெண்டா ஜூஸ் போட்டில் வேண்டியதான் அவையே குடிப்பேன் தானே. அப்படி செய்வான் எனக்கண்டா வேண்டாம். ஆளுக்கு கொடுத்து 100 ரூபா மிச்சம் தந்தாள் தந்தாடா டா காணுமா நாட்டி வாரம் அஞ்சல் அங்கே 2 வாங்க அங்கே இருக்கும் அங்கே 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 2 ஓ நோம்பலாங்க அங்கர்லே வந்தோ non fat anger இருக்குல்லடா அங்கர்லே வித்தியாசமான அங்கர் வந்தோ. அப்புறம் ஒரு பிஸ்கட் பாக்கெட் உண்டு. அவங்கள பிஸ்கட் பாக்கெட் வந்து உப்பு பிஸ்கட் வாங்க அந்த சுகர் ஃப்ரீ எதோ நல்லா ஆகும். அந்த சுகர் ஃப்ரீ பிஸ்கட் பாக்கெட் உண்டு. ஓ கிரீம் கிரேக்கர் 200 வேணுமா 230 வேணுமா 420 200 அதில் ஆகும். அவங்க வந்து பெரிய சாப்பிட மாட்டேன் வச்சு வச்சு சாப்பிடும் பிறகு உடைச்சாலும் காற்று போயிடும். எங்கடா குடும்பி குடும்பி பிறகு ஜூஸ் போதல் என்ன பெருசோ இல்லை சின்ன அளவு வேணும். இதில் வந்து 300 ரூபா ஜூஸ் போத்தல் இருக்குல்ல அது இருக்குதோ அது உண்டு மிக்ஸ் தான் சுருட்டு இருக்குதோ என்னென்ன வகையான சுருட்டு இருக்கு? அப்போ அதான் 2 காட்டு அவர் வேண்டதை கொடுங்க. வேறு அவ்வளோதான். அங்கே இப்போ எவ்வளோ போதாண்டா? அங்கே இருக்கு 1150 ரூபா. எத்தனை கிராம்? 450 ரூபாயோட எது அங்கே அங்கே 900 150 ரூபா. எத்தனை கிராம்? இது 400 கிராம். பெரிய பெரிய இடங்கள்ல அவங்க 20 கார்ட்டூன் 30 கார்ட்டூன் எடுக்கிறப்போ அவங்க குறைச்சி விற்கிறாங்க. எங்களுக்கு 1 கார்ட்டூன் 2 கார்ட்டூன் இப்படி தர மாட்டாங்க. என்ன இல்லை விலை குறைச்சி கொடுக்குறேன். அது ஓகேங்க அது ஓகே. எவ்வளோ மொத்தம் 1880. எவ்வளோ 1850. அந்த சுருட்டுக்கட்டை என்ன இல்லையா? சுருட்டுக்கட்டை என்ன இல்லை? 100 ரூபா. அப்போ இன்னொன்று வச்சுக்கோ. இன்னொன்று சரி ஆசைக்கு 10 தள்ளட்டும். ஆளுக்கு சுருட்டுனா பேய் இருப்போம். அந்த நாங்கள் வேண்டி கொடுக்காலும் வேண்டி தான் போகிறார். அது பார்க்க வேண்டி கொடுத்துருவோம். காசு நான் 100 150 வந்தாலும் மிச்சமாக இருக்கும்.
20 ரூபா இருக்கட்டும் தம்பியா. 20 ரூபா பேலன்ஸ் வேண்டாம். 20 ரூபா பேலன்ஸ் வேண்டாது. ஓ அது நாங்கள் அதான் நான் அப்படிதான் சொல்றேன். இப்படியே ஒரு அளவாக செத்தாலும் வெட்டி செலவு செய்ய தேவை. வெட்டி செலவு சாப்பிட அடிப்படை என்ன வெட்டி செலவு செய்யறதுக்கு பார்வம் சாப்பிட்டு கறிக்கு உப்பு பத்தாது புளி பத்தாது குடி போச்சு. எங்கடைக்கு முண்டாக்கி நாளைக்கு எங்கட அங்களுக்கு ஒரு நாள் சேர்த்து திடீர்னு 5 நாள் பூட்டி இருந்தாங்க. 2 தான் திறந்தேன். அது வரும் இறைச்சி எடுக்க அப்போ இறைச்சி எடுக்க சொல்லுவார். இறைச்சிக்காரங்கிட்ட சொல்லுவார் 2 பங்கை உண்டா போட்டு 1 பங்கு சொல்லி கொடுக்க சொல்லி வீட்டு சாப்பிடணும். எல்லாரும் வீட்டில் பேசி 2 பங்கு என்னத்துக்கு செய்வோம். சில பேர் குணாதிசயங்கள் அதுதான் பாட்ட போட்டு. சரி சரி 20 ரூபா இருக்கட்டுமா. சரி வாரமா அது இருக்கட்டும் இருக்கட்டும். இல்லை இல்லை ஐயோ நீங்கள் ஏற்கனவே சில்லறை வியாபாரம் செய்கிற அப்புறம் அதே மாதிரி வேறண்ணா ஆளும் நல்ல மனுஷன் போயிடுச்சு. ஓ நல்ல மனுஷன் கதை வச்சுட்டு தெரியும். ஓ வயசானோட கதைக்க நல்லா இருக்கும்லாங்க. அந்த சொன்ன விஷயமோட உண்மையான விஷயமோட உண்மைதான். இதுக்கே இல்லாத உண்டு பேர். இப்போ இல்லாமல் செத்த பிறகு 8க்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்க பாரவன் உப்பு புளி சரி இல்லைன்னா கூட கோபம் சொல்லாம். நீ வந்தேன் கல்யாணத்துக்கு இவேக்கிட்டே கொளுத்தி போட்டோம். நான் கல்யாணம் 12 மாதம் வாங்க உண்டு. போட்டுடும் கொளுத்தி. அந்த கல்யாணோட மேக்கட்டே தான் மாதிரி நான் போய் போட்டுருவோம். அறிவுள்ள ஆள்னாக்கும் இப்போ இவ்வளோ நாளும் மாதிரி நான் போச்சு 4 கிட்ட அப்புறம் வரைக்கும் உண்டு. அப்போ அதுக்கு பதிலாக கொடுக்க வேண்டிய அதுக்காண்டி உங்களை விட இல்லை உங்களுக்கு தான் நான் இன்வைட் பண்ணுவேன் முதலாதான். மாறி மாறி கொடுக்க வேண்டிய அடிச்சுது மழை கொஞ்சம் நேரம் இன்னும் மழைடாப்பா இந்த டேஸ்டா பாரு. இப்போ அகல் அந்த காணிக்குள்ளே வர்ற அந்த ஒரு ரியல் ஹாப்பினஸ் டெஃபினிஷன் இதுதான். ஆளுங்க என்ன என்ன பிசர் கேட்குறீங்களா? ஆறு என்ன பிசர் கேட்குறீங்களா? அவர் சேரும் உங்களுக்குப்பா பேசினவன் கடவுளே எனக்கு இல்லை தம்பி. சரி சரி படிக்கணும் இருங்க நிலைய தரம் தானே சும்மா விசக்காச்சு நிற்கிறீங்க. ரெண்ட படிய குழப்பி இருப்பார் ஆறாப்பா. அதான் பிரச்சனை. கல்யாணம் வேற யாருக்கு ஐயோ அப்பா. சரி சரியோ என்ன மூடல் உடுப்பு நிற்கிறாங்க. அவசரப்படா போட்டோம். ஆடு வண்டி 5 கூட என்ன மாதிரி தான் நீங்க கல்யாணம் அதே போல என்ன அதே போல சந்தோஷம் மட்டும் இல்லையா. 4-5 இடையில பார்த்துடுங்க. அதைத்தான் சொல்கிறேன் நான். அப்போ அந்த அளவில் கல்யாண அளவில் தான் வேற சொன்னாங்க. ஆனால் இதுக்கு முதல் இந்த கருப்பாடி அது பலது சரி இனி கணக்காக வரும். இன்னும் 1 மாதத்தில் பட்ட கணக்காக இருக்கும். கணக்காக வர வந்துடும். ஏடா முதல் குழந்தைக்கு எங்கே அவன் கவிதாஸ் இப்படித்தான் கல்யாண வேலை தான் இல்லை ஐயோ
மழை இங்கே மழை பெஞ்சானு ஐயோ சரியான இடி முழக்கம் மழை அவனம் இடி முழக்கம் சிக்க ஆனால் வராட்டிலும் கொள்ளாத உஷாராக தான் இருக்கு என்ன இவ்வளோ கவலைப்பட்டு கொண்டு இருந்தோம் நான் தெரியும் டெலிஃபோனை வந்தாலடா உறுதி ஐயோ நான் அதில் கறி வச்சு கொண்டு இருந்தேன் நான் ராஜி ஆண்டி ஒரு அவங்களோட டெலிஃபோனை தாருங்கோ நான் எந்த நம்பர் உங்களோட நம்பர் அழிஞ்சு போச்சு நான் பஞ்சம் இல்லாமல் டெலிஃபோனை கொடுத்தேன் அப்போ நான் கொடுத்தேன் அப்போ இவள் என்ன மாற்றி கொண்டு இருக்க மாமா இதில் இருந்து சொல்லுது ராஜியின் டெலிஃபோன் நம்பர் 77 தானே நான் நம்பரை சொல்கிறேன் நீ எழுது அப்போ நான் இதில் என்னென்ன செய்கிறேன் டெலிஃபோன் இவ்வளோ நேரம் நம்பர் அடிக்கிறேன் இப்போ கோடிக்க போய் வந்து அடித்தேன் ஐயோ அடுத்த நாள் டெலிஃபோன் அங்கே சாப்பாட்டுக்கு வர சொல்லியாவே அடிக்க எங்களுக்கு டெலிஃபோன் வர அவள் இல்லாமல் பண்ணி போட்டாளடா எண்ணூற்றி ஒன்று அப்போ விதான வீடோ ஆஸ்பத்திரியோ எந்த இடத்துக்கும் அந்த நம்பர் தான் இல்லை பண்ணி போட்டால் இன்னும் அந்த டெலிஃபோன் வேலை செய்யாமல் நம்பரை பிளாக் பண்ணுறதா அப்போ இந்த பிள்ளை மாமா இந்த யாழ்ப்பாணம் கூட இந்த சைக்கிளில் போனது என்னடா இது இல்லாமல் எங்களுக்கு செஞ்சாச்சு இப்போ என்ன ஓகே இப்போ அவளை அப்படி கண்டா உங்களுக்கு இது செய்து அவளை கூட்டிக்கிட்டாரு போனோம் என்ன புது நாடு சின்ன போனோம் இப்போ இதுக்கு என்ன சிம் இல்லையே இதுக்கு போகிற சிம் போட்டுக்கிட அந்த சிம்முங்க அந்த சிம் என்னட்ட கிடாது அதை கொண்டா நல்ல வாடியா எத்தனை அநியாயம் செய்தால எனக்கு ஒன்றும் தெரியாத எனக்கு ஆறாள் அதே அப்படி ஒரு தட்ட ஹோலம் பேரா உங்களுக்கு நீங்கள் எடுத்து நான் ஆனால் நான் நினைக்கிறேன் அதில் நம்பர் எடுத்திருக்கிறாள் கவிதாசிൻ്റെയും மஜாக்கினிൻ്റെയും அப்படியே நண்டு போன வண்டி போட்டு ஒரு தட்ட ஹோலம் ஒரு நம்பரை ப்ளாக் பண்ணுறது ஓகே அல்லாட்டி யாரையும் யார்ட்டையும் நம்பர் எடுக்கிற கொஞ்சம் நான் சிம்ம பாப் இப்படியே நாசம் இருப்பார் எனக்கு கிருஷ்ணா அள்ளி கொட்டுறான்னு அப்படி போடுறான்னு அங்கிள் சிம்கார ஊசியை கொண்டு போயிட்டார் அப்போ கட்டாக்குள்ள ஊசி தாக்கணே ஊசி எங்கேடா தேனி ஊசி இந்த கொண்டு வா ஊசிக்க அப்புறம் அஞ்சு இதுக்கு ஊசி தேவைப்படும் 5 வான் ஆமாம் 5 வான் ஊசி தேவைப்படுது மெட்ட பொண்ணாவா நான் ரெண்டாக்கு கவிதாசுங்க கிருஷ்ணா கொண்டு வந்த காசுக்கு இந்த பேனையும் எடுத்து இதுவும் எடுத்தேன் நான் என்ன கிரைண்டர் நான் பஞ்சாயம் தந்த காசை உள்ளதைத்தானே சரி சொல்லவான் அவளுக்கு அது இல்லாமல் ஆத்திரம் போல அப்படியாவே இல்லாமல் செய்யதானே புறனை வேலை செய்யாத அவே வந்துட்டு போன அப்புறம்ன்றதா ஒரு ஷார்ட்டாக இருக்க முடியும் அவே அப்படி செய்யலாம் வேட்டை கொடுத்து காட்டுதீங்க இதோ உங்கள் சங்கானையில் போனோம் ஒன்றாதே இல்லை இப்போ நான் பண்ணி போட்டு போகணுன்னா விட்டா நானே ஒன்றா பண்ணி போட்டு போனான்டத்தான் காலகிரகங்கள் பிழைச்சா அப்படித்தான் இங்கே ஒன்றாவது இல்லை கோதாரி ஆனால் போகும் நீங்கள் எடுத்தா வராது அப்படி ஒரு பிரச்சனை அதான் அது விளங்காம விடுது எனக்கு அதான் அமர்த்தி கொண்டு வரணும்னா அப்போ ஒன்றா இல்லை இந்த பொண்ணுக்கு வர பிரச்சனையே தானே பின்ன பேப்பர் வைக்கிறது தெரிந்த சாங்கம்டா படி ஒன்றும் இல்லைப்பா சார்ஜர் இங்கேன்னு ஃபோன்ட்டு சார்ஜர் உங்கள் உதிலான் போடுறவங்க ஐயோ இதுக்கு இந்த லைனில் கிடந்து நான் டிவி பார்த்துட்டு 11:30 போல் நிப்பாட்டி போட்டு படுக்கிறேன்
அம்மாடி இதுக்கு எரிஞ்சு புகைச்செலும்ப தொடங்கி எதுக்குலேண்ணே இந்த கரண்டு. ஆ ஐயோ நான் பின்ன பயந்து வாமான்னு எழுப்பா வாமா நல்லா நீத்திட, இவன் தேனும் நீத்திட. நீ என்ன கடவுளே அதுக்கு பிறகு இந்த வாமா எழும்பி பார்த்தது. எழும்பி பார்த்தாலே எரியுது. உடனே மெயினை கலட்டி விட்டுட்டு தான் அவங்க நாங்கள் செத்தாலும் நீங்கள் கவலைப்பட போறீங்க, ஆனால் இதுகளெல்லாம் கலட்டி நாங்கள் இந்த கடைக்காரன் சொன்னால் நான் சாமான் தாரேன், நீங்கள் செய்யுங்கொண்டு ஒரு ஆளை கூப்பிட்டு விட்டு அவன் சேர்ந்து அதில் இல்லாமல் பண்ணி தானே செய்து விட்டுட்டு போனான். இது என்னன்றாப்பா இந்த போனது வச்சு சார்ஜ் போடுறது என்ன புதுனாக கடாப்பா? சார்ஜிங் பின் இவ்வளோ தூரத்தில் இத்து போய் கிடக்கு. யாருண்ணா போன சார்ஜெலாம் போட்டுத்தார? என்ன போன சார்ஜ் யார் போடுறது? உங்கள் தான் தேனும் மாமான் தான். கோதாய்யா சார்ஜ் ஏறது இல்லைன்னா சார்ஜர் அடையாளம் காட்டு இல்லையாப்பா? முன்ன ஒரு பற்றி கிடக்கிறக்கு ஒரு இது கூட காட்டுது. அது உண்மைனா இருக்கேன். நான் அடுத்தாள் நேசன் கொண்டு போய் ஆரட்டியோ தான் செய்தால் கொண்டு போச்சு, கொண்டு போய் அது செய்யலாதன்ட்டு திருப்பி தாண்டி விட்டது. புலேடப்பா நேசன் கொண்டு ஒன்று ஓ நேசன்னை கொண்டே ஒரு நாள் வச்சிருந்து ஓடி பேந்து அது செய்யலாதான் என்று சொல்லி திருப்பி பேந்து தான் தெளிவாக விட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு என்ன தெரியும்? வேண்டி இந்த படிக்கிட்ட கொடுக்க இந்த படி சொல்லிச்சு பாக்ஸுக்குள்ள போட்டுனேன் நம்பரை அதுதான் உங்களுக்கு பாக்ஸுக்குள்ள போட்டு கிடக்கிறா சொல்லுதையா பாக்ஸுக்கு போட்டு கிடக்கா. இது இது யார்கிட்ட பேரில் இந்த சிம் கிடக்கு? மாமா சிம் இது சரி பழுதா போட்டு தானே, சிம் பழுதா போட்டு தானே. அவள் ஒன்றும் செய்யலை, சிம் பழுதா போட்டு. அது அவட காலம் அவட கையில் இருக்கக்குள்ள அப்படி நடந்திருக்கு. அவள் வேணுமெண்டா வேண்டியாட்டே நம்பர் எடுத்துருக்க கூடுமே தவிர. நம்பர் தானே எடுத்து இருக்கிறாள் அக்கினின்ற நம்பர் உன்னோட கதைச்சவி காய்ச்ச அவன்கிட்ட நம்பர் எடுத்துருக்கு. சிம் 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 பழுதா போட்டு அதான் நடந்து. அப்படியா உங்களுக்கு வந்து அப்படி ஒரு வேலை என்னவோ கடவுளுக்கு ஆண்டவன் தான் சொன்னேன். இல்லை சிம்பிளா நான் சொல்கிறேனே, இது சிம்மை பார்த்து ரே பார்த்து அடையாளம் சிம் கார்டு இல்லைன்னு காட்டு சிம்பிளா போட்டு சிம்பிளா போட்டு தானே. இப்போ நான் வேண்டி போட்டு நான் வச்சிருந்து போட்டு தந்துட்டு போக உங்களோட மற்ற சிம் வேலை செய்யாவிட சொல்கிறது வந்தான் பாவி கிருஷ்ணா வேலை செய்யாவிடா பண்ணிட்டு போகிறேன். ஐயோ கடவுளே நான் அப்படி இவள் போன அப்புறம் டைலாக் கம்பெனிக்கு கொண்டு போனாது. அதே டைலாக் கம்பெனி கொண்டு வந்தால் டைலாக் சிம்மை மாற்றி தான் அவங்க சொல்லி போட்டாங்க மாமாவுடைய என்ன ஐசி அழிஞ்சு பேர் அழிஞ்சு போச்சு, ஆனபடிக்கா தர மாட்டோம். அதுதான் உண்மை கதை, அதான் நடந்திக்கு. அதாவது அவங்கள்ட்ட பேரில் என்ன ஐசி வந்து வளதா போட்டு தானே பேருந்து தேனுடைய அண்ணன் கூப்பிட்டு அவன் வந்து கலாட்டிக்கெல்லாம் தண்டு போட்டு தண்டை சிம்மை போட்டு பார்த்தவன் வேலை செய்தார். அப்போ சிம் தான் அப்பா பாப்பில் நீங்கள் சிம்மா இந்த சிம் தான் எங்களுக்கு இரண்டா கண்டுபிடிக்கின்ற எல்லா இடம் வேலை செய்கிறது. அதுக்கு என்ன ஒன்றும் செய்யலானே. அது வயதான டைமில் உங்களுக்கு வாகனம் வந்து அப்படி செஞ்சால் ஒரு பதட்டம் மட்டும் வேறு தான். அது சிம்பால் தான் போட்டு நான் குழம்பி போனேன். டேப்பா வந்து உங்களுக்கு என்ன போன புதன்கிழமை நடந்ததோ? அப்போ இன்றைய சரி 8 இன்றைக்கு வெள்ளி அதுதான் சொல்ல 8
இந்த கெட்டு காரியம் எனக்கு அதிக அநியாயம் செய்கிறதுக்கு ஆண்டவன் தண்டனை கொடுப்பானேன்னு சொல்லி நான் பஞ்சம் இல்லாமல் நல்ல மாதிரி தான் அவள் தனக்கு மனுஷன் அடித்தது போனதென்று சொல்ல அந்த கதைகளை கேட்டுக்கொண்டு இருந்துட்டு தான் ஏண்டி தலையெல்லாம் இழுக்காமல் இப்படி வந்திருக்கிறார். இங்கே நாளைக்கு ஒரு டைம் இப்படி என்ன சொல்லுவான் நல்லா தெரிஞ்சு அறிஞ்சாக்கண்டா ஓகே தெரியாம வராங்களான்ட்டாங்க உங்கள்கிட்ட கிடக்கிற 1-2 உங்களுக்கு தந்தோட்டு எடுத்துட்டு போடுங்கள். ஐயோ நான் இனி நம்ப மாட்டேன் ஐயா. இந்த டெலிஃபோன் தான் எனக்கு ஆண்டவன் தந்த வழி. ஏனண்டா இப்போ கொஞ்சம் இப்போ நாங்கள் வண்டிக்கு வந்தேன் ஒரு ஜூஸ் போத்தில் வண்டியிருந்தா காணும் உங்களுக்கு. எத்தனை பேர் இந்த சங்கிலியை கோயாமல் கேட்பில்ல நான் போடுறேன் இல்லை இப்போ அங்கே போனிக்கவும். அதான் சொல்கிறேன் உங்கள்கிட்டே கேட்குறாங்கண்டே என்னத்தை சொல்கிறேன் பாருங்க உனக்கு. சும்மா கண்டாடி இந்த டைம் வயசு டைமில் ஒரு டைம் வீட்டு கிடக்கேன் வீட்டுக்கு சும்மா கண்டாடி நல்லா வாடி போன வீட்டு வேலையில் கூட தானே ஓட்டங்கள் நித்திரையில் இல்லை. யார் ஒரு மனுஷிக்கு சொன்னால் நீங்கள் ஊராத்திரையில் இருக்கிற மனுஷிக்கு என்னண்டு வீட்டு வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த நம்பர் 1 தந்துட்டு போனேன். என்னண்டு இந்த அளவுக்கு ஓடுவேன் வாமா வாமா. நாங்கள் விக்கின்ற வீட்டு நம்பரோடான் இருந்தது. இப்போ அவங்க பதிக சொல்லி இருக்கிறாங்க. 6ஆம் வட்டாரம் தான் இது. அப்போ அதுதான் மாமாவை அங்கே போய் வேண்ட வீட்டடி கூப்பிட்டு பதிக கூப்பிட்டு அப்படி. இப்போ இந்த சிம் இந்த ரே பார்க்க தெரியுதா ரே இத்து போயிட்டு அதான் நடந்தி சும்மாற கதை இல்லை. இந்த போனவளுக்கு நீ காலம் சரி எப்போ எடுத்த போன் இது உதோ ஆ இது இப்போ விக்கி வந்தது அவங்க வீட்டில் இருக்கேக்க. சரி எத்தனை விக்கின்ற வீட்டில் இருந்தேனா ஃபோன் பவர் பட்டி மறந்து போனேன்னு அவன் தான் தன்னோட கதைக்க டெலிஃபோன் இல்லையாட்டு நான் சொல்ல அவன் எடுத்து தந்தது ஒன்றும் அது இல்லை. இந்த சார்ஜராக கரண்ட் அடிக்கும் தெரியுமா இந்த கீபோர்டில் அடிக்குது கரண்ட் ஈரம்பட்டி போல. தம்பி நிகழ்த்தால கரண்ட் பாஸ் பண்ணுமோ ஓ இந்த கதை இருக்க பாஸ் பண்ணும் தனி நேரத்தில் பாஸ் பண்ண தனி நேரத்தை யாரா நொட்டுறது தனி நேரம் செத்துருந்தாடா பேயா நான் சொல்ல உடம்பு இருக்கிறேன் தான் நீ சும்மா காரந்தடா அவட சமாளிக்கிறதுக்கு என்ன தேடுப்பில் வெறுட்டுறாருக்குள்ள வச்சேண்ணா ஆ அவர் வேற வெக்கத்தில் உடம்பு மொத்தம் இல்லை அவர் வரதே இல்லை நிற்கிற அவர் நிற்கிற பிரச்சனை இல்லை. இதை வச்சு இப்படி செஞ்சோன்னு கேட்க உங்களுக்கு ஒரு பயமாக இருந்திருக்குமே என்ன செய்கிறாளேன்ட்டு. ஐயோ கடவுளே நான் இந்த கடவுளை கூட இன்றைக்கு கட்டி சாம்பிராணி கொடுத்தேக்க இந்த எந்த பிள்ளை இன்றைக்கு வீட்டை வராட்டி பார்ப்பேன். இன்றைக்கோ இந்த கிருஷ்ணாவான உண்மையாலே இருந்தேன் ஆத்தே கவிதாசுக்கு எடுத்து கேட்டேன் நாங்கள். அப்போ அண்ணா வீடு கட்டிக்கணும் நிற்கிறார் நேசன். சரி நேசன் போனை கொடுத்து நேசன் எங்கே கொண்டு போனது நேசன் எங்கே கொண்டு போனது போனேன் நேசன்ன சொல்லிச்சு நல்ல ஒரு ஆள் திறமான ஆள் இருக்கு 2 சொல்லி தாருங்கம்மான்னு சொல்லி பின்ன சரி இந்த கொண்டு போய் செய்து கொண்டு வந்தா திறமான 2 போய் அடுத்த நாள் ஜெல்வம் பண்ணுறேன்னா அது சரி வராதான் தம்பியை விடுங்க எடுக்காண்டு வேண்டு போய் தேடி எடுத்தேன் மாதம் இருக்கும் உங்கள் சந்தைக்கு பண்டதை இப்போ சந்தைக்கு அவனுக்கு வீடு தெரியாது. அது சரியா உதாரண சிம்மை அந்த வச்சுருங்க நீங்கள் வச்சுருங்க சிம்மை சிம் தான் மாற்றணும் சரியா சிம் தான் மாற்றணும். அதனால் நாங்கள் ஒரு ஆளை கூட்டிகிட்டு தான் மாற்றுவோம். அது ஐசியை பார்த்தா தான் முடிவெடுக்கலாம் மாற்றி தருவாங்க. ஐசி பிள்ளைன்னா மாற்றி தராங்களானே ஓ புறா வேண்டு இது
அங்கே நாங்கள் முந்தி இருந்த விக்கின்ற வீட்டடியில் இருந்த வீட்டை தான். ஐயோ வாமாஜா நீங்கள் நம்பர் இதுக்குத்தானே எல்லாத்துக்கும் ஆர் அந்த செய்த வேண்டி பேசி போட்டு இப்போ இந்த அவளை ஐசி கொடுத்து இங்கே எங்கேயோ மாமா எடுத்த இந்த நம்பர். போன முறை எவ்வளோ பதினேழு எவ்வளோ இருந்துட்டு போனான்? போன முறை எவ்வளோ அவன் காசு வந்துட்டு போனான்? என்னடா போன முறை வந்து எவ்வளோ காசு வந்தான்? 20. அவன் சரியோ, மற்றது எனக்கு 15. 15 என்ன? போன மாதம் காசு தரையில என்ன? போன இருக்கு வரையில இல்லை. இல்லை நீ வரையில வரையில அதான் அதான் நீ நான் கோபம் பண்ணியும் வரையில எடுத்தாலும் எடுக்கிறாங்கள் இல்லை 2 பேரும். அவன் கவிதாசு தான் அங்கே எடுப்பான். அவன் எடுப்பானால் கட்டிக்கார். பாம்ஸுக்கார் பாம்ஸ் வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன தம்பி கீழே நிற்கிறான்? அவன் தெளிவான் ஃபோன் நம்பர் யாரை சுற்றி போட்டு போட்டானா? போமாட்டியா சொல்லுடா. இந்த இதுக்காக நம்பர் வச்சுருந்தேன். நம்பட இந்தியா போ ஐயா நான் தாங்க இல்லாமல் இருக்க ஐயா. இந்த பிள்ளைய காணல இங்கே ஒரே சத்தம் ஐயா. என்னோட இந்த பிள்ளை வர அவ்வளோவானோ, இந்த பிள்ளை வர அவ்வளோவானோ, அப்படியோ இப்படியோ கூட அப்படி செய்து போட்டாங்களோ அவ்வளோ இப்படி செய்து போட்டா குழந்தை பிள்ளை அடி அவன் நம்பரா விடுவேனே உயிர் இருக்கும் வரைக்கும் இந்த கதை. ஐயோ இப்போ போய் எனக்கு நின்மாரி அது இந்த பிள்ளை வந்துட்டாப்போ சிந்தாமரை யாரோ ஏதோ செஞ்சு போட்டாங்களோ. எனக்கு யார் என்ன செய்யறது? அங்கே இருக்கு செய்து போட்டாங்க. இந்த பிள்ளைய மறைச்சி போட்டாங்க. இந்த பிள்ளை வர அவங்களா ஐயோ நாங்கள் வராமட்டா சரி குழந்தை பிள்ளை இல்லை. நான் செத்தே போவேன். இந்தானே சிம்மின் தானே இதை கவனம் அந்த பழைய சிம்மா அது சிம் மாற்றணுமாங்க. புதுசாக போட்டு வந்துட்டேன். அது நீங்கள் போட்டு வந்துட்டீங்க பொறுங்க. நீங்களா புது ஜிம் எடுத்தீங்க? புது ஜிம் நீங்கள் உங்களோட வீட்டில் எடுத்தீங்களோ? ஓ அப்போ என்னன்றாப்பா புது ஜிம்முக்கு உங்களோட ஐசி செல்லும் பழைய சிம் மாற்ற எந்த ஐசி இல்லை. அதுதான் பக்கத்தை விட்டு போட்டேன். அது நீர் பேர்ந்தெடுத்ததோ டைலாக் கம்பெனி கொண்டு போனாது மாமதான். அது பழைய ஐசி உங்களோட வீட்டில் இருக்கு பழைய சிம்மோ. இது வந்து அவங்களோட வேலை எடுத்து போட்டு தான் இந்த சிம் போட்டேன். அதான் ஏன்னா உங்களோட ஐசியில் படிக்க உங்களோட ஐசி கார்டு உங்களோட ஐசி இப்போ படம் முடிஞ்சிருக்கும். ஓ எல்லாம் முடிஞ்சு படம் முடிஞ்சிருக்கும். அண்ணே ஜூஸ் குடிக்க ஆரம்பு. நீ ஜூஸ் குடிக்கக்கூடாது. சுகர் குடிக்கலாமே சிக்கல இப்போ நான் பராடி சேர்த்து போடுவேன். ஓ அது உயிர் போயிடும். இங்கே நான் முதல் இருக்கல அதுதான் நான் வார்த்தையே கடவுள். ஐயோ இந்த ராஜா பாபா அந்த பெண்களும் குடும் குடிவாங்க நீங்கள் குடிச்சு கொடுங்க. இது செல்லாதப்பா. இது படம் மூடாது. சிடி கார்டு வச்சுக்கிறோம் தானே இப்போ சிம் கார்டு அது செல்லு படிக்காது. அது ஆனால் பழைய சிம் கொடுத்தா தரத்தான் பண்ணுமாடாப்பா. ஏன்டா இப்போ வீட்டை பதிவில் எடுத்து தானே கதைச்சா செய்யலாம். எது சிடி கார்டு அது செல்லு படிக்காது. என்ன விசாரி 76ஆம் ஆண்டு எடுத்ததை இப்போ அரசாங்கம் பதியப்பட்டதான் சரி. நான் பங்குரோஸ். தேங்க்யூ வெரி மச் மை சன் இந்த உங்களுக்கு இந்த உலகத்தை பார்த்தேன். எங்க இந்த மற்ற மகன் லீவ் ஆளுக்கு பூட்டை கொஞ்சம் மேலே கூட. ஓ அப்போ எல்லாரும் செய்வாங்க ஆளை விட்டு வந்தேன். அது கல்யாணம் செய்யறதுக்கு மாமா கிருஷ்ணா கல்யாணம் செய்ய வீடு கட்டத்தான் கல்யாணம் செய்வான் என்று சொன்னேன். அன்றைய சொன்னேன் கண்டிப்பா செய்யதான் நான் அப்புறம் நீங்கள் நிற்கும். இப்போ வரையிலேண்டா பெரிய குழப்பமாக இருந்துக்கும் ஆளுக்கு. இல்லை அதை சொல்லலை அங்கே நான் வரையிலேன்னு சொன்னதுக்கு 23ஆந்தேதி நான் என்ன காலையில் ஆள் குழம்பு இருக்குமே. அது மண்டையங்காண்டு போகும் ஆகோட ஊறிப்பாய். அப்புறம் நிப்பாட்டி போட்டாள இதுக்கு தான் வந்து பறிச்ச போல அப்படியும் ஆனால் இது போன மாதம் காசுண்ணே. இது இப்போ சுரங்கியில் தந்து விடும் பிரச்சனை சமாளிக்க கிடந்த காசு.
நீ தந்துட்டு போனேன் எனக்கு வெடியா இந்த ஏஜிஎஃப்சியில் காசு தந்தவ கூட ஓ அது சமாளிக்கக்கூடிய 26 என்ன 26 தந்தவ. அப்போ அதுக்கு தம்பி நான் யோசிச்சேன் இந்த மாதம் காசையும் கொடுத்துட்டு போகணும். அப்புறம் நாங்கள் 23 வரதான்டா வருவேன். அப்போ ஏன்னா கொடுத்துட்டோம்னா துப்புரா வர மாட்டேன். அப்புறம் இந்த மனுஷன் பிறகு ஆகி கொண்டிருக்கும். ஐயோ ஐயா அதான் நீ கண்ணை காட்டி என்ன வந்து காட்டிட்டு போ. அதான் காசு தராட்டும் பிறகு இந்த புள்ள வந்தியன்னா நான் தாங்க மாட்டேன் ஐயா. இந்த புள்ள இல்லை எனக்கு என்னது இது உலகத்தை எனக்கு என்ன காண பூமி காசுகள் இந்த புள்ள தான் எனக்கு போகணும். எந்த புள்ளியே அடி பொக்கெட் காடி மறைச்சு போட்டாள். எந்த புள்ளியே மறைச்சு போட்டாள். யாரோ செய்வினை செஞ்சா ஓஹோ அவள் அப்படி எல்லாம் செய்யக்கூடிய அருளாக தெரிய ஒட்டிக்கிறாள். அப்போ நான் கல்யாணம் கட்டினா வர மாட்டேன் பிறகு. ஐயோ அது பஞ்சாதியோட நீ சந்தோஷம் இருக்கிறது எனக்கு காணுமையா வராட்டி பிரச்சனை இல்லை. ஆ இங்கே வராட்டி பிரச்சனை இல்லை. இப்போ நீ கொடுத்து விடுவேதானே கவிதா சக்கினி. அப்போ உனக்கு காசே முக்கியம். காசு முக்கியம் இல்லையாடா. அப்போ காசு முக்கியமாக இருந்தால் உன்னை விட மாட்டேன் நான். இங்கே கொஞ்சம் பொறு நான் அப்படி சொல்லிக்கணும். இது நீ கொடுத்து விடுவியாடா கதைப்படே இல்லை. நீ பொஞ்சாதி நீ பாண்டில் அது கல்யாணம் கட்டினா புறம் இல்லை. கல்யாணம் கட்டினா புறம் இல்லை. அப்போ கட்ட மாட்டேன். லவ் பண்ணி பட்டியா சந்திர விரவாம இருக்கிறேன்னா முத்தின கத்தரிக்கா முத்தின கத்தரிக்கா என்ன வீடு ஒரு 65 தான் முடிஞ்சுது. இன்னொரு 35 தான் கிடக்கு. 65 2 வருஷம் 35 இன்னொரு வருஷம் கிடக்கு. முடிச்சு விட ஐயா. பொடியன் கிருஷ்ணாண்டு மூண்டடுக்கு ஒரு அடுக்கில் ஒரு பக்கத்தில் அம்மா அப்பா மேலுக்கு மகளில் பஞ்சாயத்து பிடிச்சனுக்கு கீழே இருந்து விளையாட்டுமே கீழே தாய்தை பண்ணிக்கலாம். அதே அவரை பொறுத்த யாருன்னா சந்தோஷம். வேண்டி இவங்கள் கட்டுவாங்க தானே. அவன் கட்டினோன்னா மணமல்லனுக்கு இவன் கட்டுவான். அவனும் கல்யாணம் கட்டுவான். இவனில் கட்டாமல் இருக்க அவங்களுக்கு தங்களோட காலத்தை கழிக்கிறான். ஏன் இப்போ இவங்க கட்டுறதா அடிக்க அவசரம். இப்போ இவ்வளோ பொறுப்புகளுக்கு கல்யாணம் கட்டுறது பொறுப்பு இருந்தாலும் அந்தந்த வயதுக்கு அந்தந்த இதை பயிரை நட்டு விட்டுருவோம். பனங்கிழங்கே பருவத்தோட கிளிக்க கொண்டு அம்மா அடிக்கிறா ஹோல்வார் அந்த பயிரை செய்து விட்டுருவோம். பார்க்கலாம். ஓ சொல்லுங்கம்மா. இதப்பா என்ன சாமான்? ஓ என்னது அப்படி எது வைக்கிறதா? கவிதா ஸ்போன் வச்சுக்கிறான் கையில் பொருங்க அடிக்குமா? கவிதாசன் கொஞ்சம் வேலை இடக்க தான் விட்டுட்டு வந்தேன். அப்பருக்கு தான் வேலை இது முடைக்கிறேன்னா காணுமா இருக்கு. கட்டி 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 அட என்னடா உடைக்கிறியா காட்டு பாப்பம். உந்த சைட்டு ஒட்டு இது சொன்னதானே இது சுபா சொன்னதானே ஃபோன் பண்ணி. அது உடைச்சா தானே செய்யலாம். இல்லாட்டி வைக்கிறா இங்கே கதைக்கிறான் என்ன கூப்பிட்றான். அந்த பூக்கண்டு பூக்கண்டு அது மேலே அடிக்கிறாங்க. அது உடைச்சா தான் வைக்கலாம். அது நம்பர் பிளாக் பண்ணிட யாரை வந்து கூட நம்பர் எடுத்துக்காங்க. என்னென்றால் சிம்பிள் தான் போட்டுதா ஆகட்ட சிம்பிள் தான் போட்டது. பின்ன அதான் நான் இப்போ செக் பண்ணான். உதய உடைக்க போண்டா தான் என்னண்டு பார்ப்போன்னு எடுத்தான். சரி அதை உடைக்க தான் உடைச்சி கொடுங்க நான் பாருண்ணா. ஓகே பாய். இந்த ஆளுக்கு ஒரு ஹாய் சொல்லு. ஹலோ குட் மார்னிங். ஓ எல்லக்குட்டி ஏனப்பு ஐயோ
கவிதா சொல்லு. சாப்பிடுங்க. அவன் தான் எடுப்பான்னு மகள் 2 பேரும் இருக்கிறாங்க. என்ன நடக்குது? எடுக்கவே மாட்டாங்க. என்ன நடக்குது? அதை செய்ய முடியும். அடே ஆக்கள்கிட்ட வேலை முடிஞ்சோடா வேலை சுவாசாகிட்ட டச்சப் பார்க்குறாங்களா? இங்கே ஆள் நிற்கிறாள் செல்லக்கொட்டி. ஆள் என்ன செய்யுது? ஒட்டுதா வச்சு என்ன மேலே வெள்ளை கலரில் கிடக்கு மேல்மூடி என்ன காட்டுது என்ன வெள்ளையா வந்து அப்படி உனக்கு மேசன் வேலை தெரியும் என்ன கவிதாசுக்கு மேசன் வேலை. புதுசாக 2 வண்டி வந்து என்ன ஒட்டினாக்கு வச்சவங்களோ வட்டி போட்டு வச்சாங்களோ? ஆ ஒட்டுனது ப்ரோ இல்ல அது முதல்ல ஓட்டு போட்டு அப்பா ஒட்டுனவங்க அது தான் பெயிண்ட் அடிக்குமா? தான் பெயிண்ட் அடிக்கும். ஆளை சொல்லு வடிவா ஜெய சொல்லு. கதை விளாங்க காது கவுண்ட்ருக்கேன் அவ்வளோ கெட் ஆளை சொல்லு வடிவா ஜெய சொல்லு. விளையாட்டு விட்டுட்டு போனாண்டு பின்னுக்கு தாண்டு அப்போ மற்ற இடங்களுக்கு போனால் கோட்டத்தை கொடுக்கல உலகு உதவி உடச்சிக்காக்கு நேரம் அவங்க இந்த தண்ணி டேங்க் இதுக்குள்ள ஓட்டு காந்துவா உடைச்சாகும். சரியா நான் பாருங்க முடிச்சுட்டு வரேண்ணா. சரி அப்போ இந்த ஐங்கரை போட்டு குடியனே பிஸ்கெட்டை சாப்பிடணே. நான் போன மாதம் காசம் தந்தேன். நான் யோசிச்சு இந்த மாதம் பெராட்டி தந்துட்டு போக மாட்டேன். அப்புறம் விரையிலேருந்தா நீ ஏங்கி கொண்டு போனா நான் விரைக்குள்ளே அதையே கொண்டு வரேன். செய்யண்ணே வேணாம் கண்ணில் காசு பெருசு இல்லையே எனக்கு காசு பெருசு இல்லையே எனக்கு தெரியும். காசை பெருசாக மதிச்சா இப்படி வர மாட்டேன். எனக்கு நீ வந்து ஒருக்கா அம்மாண்டு குரல் கொடுத்தா காணும். ஃபோனில் கொடுத்தா செய்வரா? ஃபோனில் கொடுத்தா செய்வரா? ஃபோனில் வந்து வர நேரம் இல்லாமல் சொன்னால் கேட்க மாட்டேங்குது. ஃபோனில் செய்வரா? காசு வேண்டாம். அதான் ஃபோனில் அம்மா சொன்னா செய்வரா? நேரில் வருவோமே வேற குரல் மாற்றி கதைப்ப அவனோ தெரியாது மாற்றி எடுக்க. நான் தான் புற கேட்டது கவிதாசோட ஆண்டு ஓமண்டவன். சரி இருக்கட்டும். அப்போ சந்தோஷம். நாங்கள் போயிட்டு வரோம். அப்படி ஒரு ஒன்றும் கயக்காங்க தேவையில்லாத வந்து எடுக்காங்க சும்மா வீடு வைய இந்த சும்மா தண்ணியால் வண்ணியில் கொண்டு வந்து தந்துட்டேன் செய்யக்கூடும். சரியே கவனமாக இருங்கோ. வேறு என்ன நான் அப்புறம் வருவேன் கொஞ்சம் நாள். சரியே கல்யாணத்துக்கு சொன்னால் வருவியண்ணே? ஓ எந்த பிள்ளைண்ட கல்யாண வீட்டுக்கு நான் வராமல் இருப்பேன். குடிவுறதுக்கெல்லாம் சொல்ல வரணுமா? குடிவுறல இப்போ வீடு முடிஞ்சா அப்புறம் என்னடா வீடு அரைவாசிக்கு அந்த இதுகளெல்லாம் செய்து போட்டு நாங்கள் சைவ முறைக்கு பால் காய்ச்சுவோம். அதே மாதிரி நீங்கள் சேர்ச்சியில் போய் படம் வச்சுட்டு பேந்தி இருந்து கொண்டு கல்யாணத்தை கட்டிக்கொண்டு செய்யணும். அப்படி தான் இப்போ ஐடியா அவனுக்கு கூட அதான் ஒட்ட முடிச்சுட்டா பேருந்து இருந்தோன்னு செய்யலாம். நான் வாழ்க்கையிலலாம் இணைச்ச வழியாக செஞ்சோன்னு வந்தது எல்லாம் படிப்படியாக அதால் இதுவும் முடிச்சு. அம்மாவும் அப்படி உங்களோட அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமாக பார்க்க போனேன். நீ தானே கடைசி பிள்ளை. அப்போ அதுதான் வேலைக்கு ஆசையாக இருக்கும். மற்ற இந்த பிள்ளை வீட்டுக்கெல்லாம் கண்டுட்டேன்னு இண்டே ஒன்று கண்டாலும் கண்டா அதுகளுக்கு நிம்மதி இல்லை. கட்டாயம் காட்டுவோமா? சரி ஆங்கள் வேறட்டே போட்டு சந்தோஷம். கார்த்திகை மாதம் இந்த பிறந்த நாள் கார்த்திகை எல்லாத்துக்கும் பரவியெல்லாம் நீங்கள். சரியா ஓகே. அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். சந்தோஷம் யோசிக்காங்க வருவோம். சரியா போட்டு அப்போ என்ன கல்லுக்குள்ள என்ன விளக்கம்? எனக்கு ஒரு 1000 ரூபா வேறு என்ன கல்லை குடிக்க தான் கேட்பேன். வேறு என்ன கேட்குறேன்? அப்படி நான் இந்த பிள்ளைகிட்ட போய் குடிக்கிறத பற்றி கவலைப்பட மாட்டேன். இந்த பிள்ளைகிட்ட தான் கேட்குறேன். நான் வேறு ஐட்டம் போக மாட்டேன். மனச்சாட்சி படி இருந்தால் ஒவ்வொரு முறையும் 1000 ரூபா அங்கே அதில் கேட்ட உடனே கொடுத்துருவோம். அவ்வளோங்க சந்தோஷம். 2-3 கல் குடிச்சா காணும். கவனிச்சு வை ஆளையா? ஐயா ஒரு நீ ஐயா எனக்கு டெலிஃபோன் தான் காணும். சரி கட்டாயம் நான் இருக்கிறேன். டெலிஃபோன் நான் எடுக்கிறேன்றதெல்லாம் உங்களுக்கு எடுத்தால் நீங்கள் எடுக்க நாங்கள் காசுக்கு எனக்கு காசு இல்லையா? இந்த பிள்ளைல குஜல் கேட்டால் சந்தோஷம். சரி 5 போடு. இன்றைக்கும்
சாப்பாடு தின்ற 5 கொடுங்க ஆ? சரி உண்ட புண்ணியத்தில் நான் ஆள் சாப்பாடு கொண்டு தின்றேன். வயசு போட்டு ஆளுக்கு 5 போடணே குத்தானே இப்படியா? நீ இருந்தா காணும் எனக்கு என்று ஐயோ இந்த சாப்பாட்டுக்கு சரி, சரி. இந்த ஃபேன் எடுத்தது இந்த இதெல்லாம் வேற நம்பி இந்த உள்ள கட்டாயம் அது விட மாட்டேன் நாங்கள் உயிர் உள்ள வரைக்கும் சரி சுணங்கமான வருவோம் சரியே சரி ஏண்ணே ஓகே பாய் பாய் அவன் இதெல்லாம் கடன் பட்டுறோம் செய்தானே எது இதெல்லாம் ஏன் கடன்பட்டு செஞ்சீங்க என்ன உடனே காசு கொடுக்க என்ன ஆயிடுச்சு? எல்லாம் படிப்படியாக வரேன் தான் யோசிக்க ஏன்னா, எரிய தங்கிட்டா இது எது இதுதான் முள்ளையில எரிய தங்கிட்டு எது ஓமா அது இருக்கா எதை நீங்கள் இப்போ கடன்படி செஞ்சேன்னு சொன்ன நீங்கள் இந்த பேன் பண்ணதையோ வேணும் ஓ என்ன விளையா பண்ணி இல்லை பன்னெண்டு பண்ணா அட கடவுளே 12,000 ரூபாய்க்கு இந்த பேனை வண்டிக்காங்கடா வண்டி நம்ம 7,000 ரூபா சரி கம்பெனின்டா இல்லைப்பா காற்று வண்டியில் லோனுக்கு தான் எடுத்தாங்க சரி கட்டும் யோசியா சரி ஓ